நாம் தேவனை சார்ந்து கொண்டே ஓடுவோம், கர்த்தரை சார்ந்து கொண்டே ஓடுவோம். கர்த்தர் வெற்றியை தருவார். ஸ்தோத்திரம். பாருங்க, ஓய்வு நாளிலே மன்னாவை எடுப்பதற்கு வனாந்தரத்துக்கு போகிறாங்க. ஆனால் என்ன இல்லைங்க, மன்னா இல்லை. சரிங்களா? ஓய்வு நாளிலே மன்னா எடுக்க வனாந்தரத்துக்கு போகிறாங்க, மன்னா இல்லை. கர்த்தர் சொன்னார், 6 நாளில் மன்னா தருவேன், 6வது நாளில் 2 மடங்கு கொடுத்துருவேன், 7வது நாள் விட்டுருப்பான்றார். அல்லேலூயா. அதனால் நிச்சயமாய் நமக்கு 6 நாளும் உலகத்துக்காக ஓடுறதுக்கு நமக்கு என்ன செஞ்சிட்டாருங்க, கர்த்தர் நமக்கு வேண்டிய காரியங்களை 6 நாளும் நமக்கு கொடுத்துட்டார். ஒரு நாள் கர்த்தருடைய நாள், அதில் நாம் கர்த்தருக்காய் ஓடி விடுவோம். அல்லேலூயா. கர்த்தருக்காய் ஓடி விடுவோம். ஸ்தோத்திரம். அதனால் நிச்சயமாய் தேவன் நம்மோடு தொடர்ந்து நம்மை நடத்துவார். கர்த்தருடைய நாளிலே கர்த்தருக்காய் நாம் ஓடிவிட்டால் கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதங்களை நிச்சயம் என்ன செய்வாருங்க, தருவார். நம்ம ஸ்தோத்திரம் விரும்பினால், நம்ம ஜெபித்தால் அந்த அற்புதங்களை கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. அதனால் நிச்சயமாய் நாம் கர்த்தரை சார்ந்து கொண்டு நாம் ஓடுவோம். ஸ்தோத்திரம். கர்த்தர் வெற்றியை தருவார். கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் எவ்வளோ ஓடினாலும் நமக்கு ஒரு நாளும் வெற்றி கிடைக்காது. சரிங்களா? ஒரு நாளும் வெற்றி கிடைக்காது. போகிறதெல்லாம் தோல்வியாக தான் முடியும். நாம் ஸ்தோத்திரம் தேவனை தேடாமல் போகிறதெல்லாம் நம்ம நினைக்கிறோம், தேவனை தேடாமல் ஸ்தோத்திரம் போயிட்டால் நமக்கு அங்கே ஏதாவது கிடச்சிரும் நினைக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்கு எதுவுமே கிடைக்காது. நம்ம வெறுங்கையாக தான் திரும்பி வருவோம், தோல்வியோடு தான் திரும்பி வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த நன்மைகள் நமக்கு ஒரு நாள் என்ன செய்யாது, கிடைக்காது. அதனாலே தேவனை சார்ந்து கொள்வோம்.